அந்த கான்செப்ட் வந்து நான் ஆரம்பிக்க போகும்போது இது வந்து ஒரு திருவிழாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ நிறையா வந்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதோட லைன் ஆப்ஸ் இதெல்லாம் வரப்போகும்போது அது அப்படி வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கலாக மாறிச்சு. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேர்ந்து போகுமே. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே. கொஞ்சம் மணாக்களே, கொஞ்சம் மணாக்களே, என் குரல் கேட்டு கொஞ்சம் கூறுங்கள். We are so excited for today's show. A.R. Rahman sir, we love you. நான் வந்து ஒரு 16-17 வயசாக இருக்கப்போ மொதல் கான்செர்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது வந்து A.R. Rahman சாரோட கான்செர்ட். இப்போ நான் சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அப்போ அந்த கான்செர்ட்டுக்கு வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து நான் வந்து ஸ்டேடியம் வெளியில் போய் நின்று அந்த சவுண்ட் கேட்டு அந்த வாய்ப்பு இது பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதுவே எனக்கு வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட கான்செர்ட் வந்து அதை நானே நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து ஆரம்பித்தது தான். என்னோட நண்பர் ஒரு ஆள் செந்தில் சார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வெள்ளி மாஸ்க் படம் விஷயமாக போயிருந்தோம். அப்போ அந்த படம் பேசிட்டு நம்ம வரப்போனால் அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து A.R. Rahman சாரை நேரில் சந்திக்கிறேன். இல்லை செஞ்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்கிட்ட பேசினார். அந்த இதில் நம்ம வெளியில் வரப்போனால் அப்போ ஒரு செந்தில் சார் தான் சொன்னார், நீங்கள் ஏன் கான்செர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அது நம்மளோட லைனே இல்லை நான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதை டேக் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணோன்னே அப்ரோச் பண்ண போகும்போது ரஹ்மான் சார் வந்து அவர் கேட்டது என்னென்னா இன்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பட் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இன்டோர்லனா வந்து ஒரு பெரிய க்ரௌட் வர முடியாது. அப்போ பெரிய க்ரௌட் வர முடியாது அப்படிங்க போகும்போது எனக்கு ஏற்கனவே எனக்கு என்ன அனுபவம் நடந்துச்சோ, நான் அந்த கான்செர்ட்டுக்கு போயிட்டு அந்த டிக்கெட் அஃபோர்ட் பண்ண முடியாமல் அந்த மாதிரி நான் ஒரு பெரிய ப்ரைஸில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அவுட்டோரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தேன். இது இப்படி வந்து ஒரு 2 மாதம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 மாதம் போனோன்னே அப்புறம் அவரும் வந்து கடைசியில் வந்து ஓகே நம்ம அவுட்டோர் பண்ணலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணதான் அந்த அவுட்டோர். பீட் ஹவுஸ் சைடு வந்து ரேக்கி வந்திருந்தாங்க. அப்போ ரேக்கி வந்திருக்க போகும்போது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு, அது எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. அதில் வந்து மிஸ்டர் ரோட்மின்னு ஒருத்தர் வந்திருந்தார். நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், இது வந்து எனக்கு வந்து ஒரு கான்செப்டாக இருக்கக்கூடாது, இது வந்து நான் வந்து ஒரு சரித்திரமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எங்கேயும் நடந்துருக்கும், இதுவே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கணும். இப்போ என்னோட பார்ட்னர் மிஸ்டர் அலெக்ஸ் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஐடியா தான் என்ன செஞ்சார், இந்த எண்ட் டு எண்ட் வந்து எல்இடி போடணும், அப்போ தான் 3வது ஃப்ளோரில் உட்காந்துருக்கவங்க வந்து பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து அதில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தது. இது வந்து நம்ம ப்ரீ பிளான் நம்ம பேச ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 மாதம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பெருசாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு வித்தியாசமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ண போகும்போது இந்த ஸ்கை ஜம்ப் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ இந்த ஸ்கை ஜம்ப் வந்து நம்ம வேறு ஆளுங்களை வச்சு குதிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான ஒரு இது கிடைக்கல. அப்புறம் இதை நம்மளே பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் கூட இருந்த ஒருத்தர் மிஸ்டர் மைடின் அப்படிங்கிறவர் வந்து அவரும் சொன்னார், இல்லை நீங்களே பண்ணணும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு.
அப்புறம் அந்த ஐடியாவே நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அந்த ஐடியாவை நம்ம பிடிச்சிட்டு அப்புறம் அது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமாக இருந்து நம்ம அது பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஒரு 10,300 feet குதிச்சுட்டு அந்த குதிச்சதுக்கப்புறம் அதோட கான்ஃபிடென்ட் லெவல் அண்ட் அது வந்து இந்த நிகழ்ச்சியில் உள்ள கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்லேயும் அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்துச்சு. அப்புறம் டிக்கெட் ப்ரைஸ் பற்றி பேசணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு பெரிய க்ரௌட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு நடந்த மாதிரி ஒரு அனுபவம் என்னால் எஃபோர்ட் பண்ண முடியல. வந்த நிலைமை வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாது. இதில் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒரு ஃபேமிலியோடு வந்து அந்த ஷோவை பார்க்கணும். அப்போ அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம போடணும். அப்போ எங்கள் டீமில் உள்ளவங்க வந்து எங்களோட டிக்கெட் ப்ரைஸிங் டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய இதில் போயிடுச்சு. அப்புறம் நம்மளோட லோவர் ப்ரைஸே வந்து ஒரு 88 வெள்ளியில் இருக்கணும் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த 88 வெள்ளி போட்டோம். 88. அது அடுத்த கேட்டகரி வந்து 188. அதுக்கு அடுத்த கேட்டகரி 288. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து 388 வெள்ளி. இந்த ஹையஸ்ட் கேட்டகரி வந்து 688 வெள்ளி போட்டிருந்தோம். 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஒரு 60,000 பேர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். த பிகஸ்ட் கான்சர்ட் 60,000 பேர் 66,000 பேருன்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒரு நாளில் வந்து 71,000 பேர் மாறிச்சு. அந்த லாஸ்ட் டே மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 7,000 சுவிட்ச் டிக்கெட் ஓடிச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட் எல்லாம் நடந்திருக்கு, இதில் எங்கே ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க, இது ஏன் ஃபெயில் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணோம். அப்போ அதுக்கான ரிசல்ட் நான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு அவுட்டோரில் பண்ணுறோம். ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு இருக்குது. ஃபுட்பால் ஃபீல்டு இருக்க போகும்போது அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப தூரமாக போகும். அந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி பக்கத்தில் கொண்டு வரணும். ஒரு 88 வெள்ளி கொடுத்து வாங்கினவங்க வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த கான்செப்ட் ஒரு 72,000 பேர் வந்து வர்றாங்க அப்படிங்க போகும்போது கண்டிப்பாக வந்து அதில் வந்து பார்க்கிங் வசதி இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு இது. அப்போ நான் உடனே வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட வந்து அதை அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி வந்து 72,000 பேர் வர்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 மணி வரைக்கும் நீங்கள் எல்ஆர்டி பஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும், மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. அவர் உடனே வேறு எதுவுமே யோசிக்காமல் மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் உடனே கண்டிப்பாக பண்ணுண்டு அடுத்த நாளே அதை வந்து ஒரு இதை கொண்டு பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போலீஸாக இருக்கட்டும், பிடிஆர்எம் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஒரு இது கொடுத்தாங்க. டிக்கெட் சேல்ஸ் நல்லா போனதுக்கப்புறம் என்னோடய டீமில் உள்ள எல்லாருமே த பெஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ரொமோட்டருக்கும் ஒரு டெக்னிக்கல் டீமுக்கும் எப்பயுமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து என்ன கேட்பாங்க, டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க என்னென்னலாம் இமேஜ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. அவங்களோட இமேஜினேஷனை ஃபுல்லாக வந்து ரியாலிட்டி கொண்டு வரணும்பாங்க. அப்போ ப்ரொமோட்டர் வந்து பட்ஜெட் வந்து ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அது முடியாது. இதனாலே வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். அப்போ எங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து ஒரு பிரேக் வந்துருச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக வரணும், உங்களோட இமேஜினேஷன் என்னவோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னோடனே எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மியூசிக் பர்சனோ ஒரு டெக்னிக்கல் பர்சனோ கிடையாது. இப்போ நானும் என்னோடய டீம் அதை வந்து கற்றுக்கிற ஆரம்பித்தோம். இதில் பெஸ்ட்டு ஸ்பீக்கர் என்ன, இதில் பெஸ்ட்டு நம்ம எல்இடி எந்த மாதிரி கொடுக்கணும், எல்இடி எந்த லெவலுக்கு கொடுக்கணும், குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ என்னோடய டேக் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிரம்மாண்டத்தின் அடையாளம்னு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த பிரம்மாண்டத்தின் அடையாளம் அப்படிங்க போகும்போது இங்கே வந்து அந்த அடையாளத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். அப்போ இதுக்கு நான் எவ்வளோலாம் நான் கொடுக்க முடியும், என்னெல்லாம் நான் பண்ண முடியும். அப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சைட், ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு சின்ன சவுண்டுக்கே ரொம்ப மெனக்கிடுவார். அவர் சொன்னாலே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது அப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எது பெஸ்ட்டான ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தேன்.
அப்போ கொஞ்சம் அப்படியே வந்து கூகுளில் இதுன்னு ரிசர்ச் பண்ணப்போல K1 ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் அந்த K1 ஸ்பீக்கர்ஸை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ K1 ஸ்பீக்கர்ஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சேன், அந்த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். அப்போ அந்த ஸ்பீக்கர் தான் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு இதில் இருந்தேன். அப்போ நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொவைட் பண்ணவங்க வந்து TSL. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த ஸ்பீக்கர் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு போய் அவங்க வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. I think it's not only myself but my team as well that whenever we walk in the stadium we feel overwhelmed as well, seeing the setup and every day watching everything fall into pieces like how we planned. It's very satisfying and fulfilling. In my 35 years of experience, it was a very challenging task given because of the amount of equipment and the size of the production. It was a dream of building this stage to this size. Nobody has done it so far, so we have set the benchmark now. We brought a gentleman from Amsterdam. His name is Mr. Kevin. He is a qualified K1 expert from Alacoustic. We used 72 units of Alacoustic K1, 80 units of Alacoustic K2, 32 units of K1 SB sub, 24 units of KS28, 16 units of SB28. This is the biggest amount of speakers we have used for one particular concert. We were very thrilled and excited when we were awarded to handle the production for A.R. Rahman live in Malaysia. We'd like to thank DMY's team for trusting us in such a big project. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெரி சக்ஸஸ்ஃபுல், வெரி ஹாப்பி. முக்கியமாக ஆடியன்ஸ் ஹாப்பி, DMY இஸ் ஹாப்பி. இதில் நான் வந்து ஒரு வேலை செய்யக்கூடியவன் தான். இது வந்து நான் வந்து ஒரு விஐபி மாதிரி வர்றதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தோம். அப்போ ஒரு கான்செப்ட் பண்ண போகும்போதில் A to Z எனக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் வந்து ஸ்டேடியமில் போய் நின்றது, ஆரம்பித்ததுலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் வந்தேன். அதேமாதிரி அந்த அன்னைக்கு வந்து எல்லா கேட்லேயும் போயிட்டு மக்களை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்துருந்தோம். 11 மணிலேருந்து 3:30 வரைக்கும் எல்லா கேட்டில் போயிட்டு எல்லா மக்களையும் சந்தித்தேன். அந்த மாதிரி நான் மக்களை வந்து சந்தித்து அவங்கள வந்து வெல்கம் பண்ண போகும்போதில், ஏன்னா அந்த டைம் வந்து லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருந்தது. அந்த மலையிலலாம் ரெயின் கோட் போட்டு அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங் ரெயின் தான், இந்த ரெயின் வந்து நின்றோம் அப்படின்னு நான் அவங்களுக்கு வந்து நான் தைரியம் சொல்ல போய் அதில் பல பேர் வந்து எனக்கு தைரியம் சொன்னாங்க. இல்லை சார், நாங்கள்லாம் ப்ரே பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி நல்லபடியாக நடப்போம்னு. அந்த வந்த மக்கள் எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களோட ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு காட் கிஃப்ட். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எந்த ஒரு இதில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. So I'm excited because it's ARR show in Malaysia and the set list looks sick. Amazing. Hey guys, it's me Jonita and I'm here in Kuala Lumpur in Malaysia and I'm so excited to get on stage tomorrow with the one and only A.R. Rahman sir. We have our whole team here of dancers, singers, musicians, incredible technicians. All of us are so pumped and so excited to perform for all of you. So, see you. We are going to rock the show with my brother. I'm really excited to play with my elder brother, Rajit Bhai. We'll rock. Hi Malaysia, this is Rihanna here. I'm so excited to be performing to you. என்னோட first foreign trip Malaysia தான், அது கூட ரஹ்மானோட வந்தது. I'm so happy to see you all again. வணக்கம். ஸோ ரிஹர்சல்லாம் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. பீப்புள் சேர் பண்ணுறது நினச்சி பார்க்குறப்போ along with the legend himself, ரஹ்மான் சார், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. Hope you all enjoy the show. Hi everyone, this is Keba here. I'm super excited to be back in Malaysia.
for the Secret of Success concert with A.R. Rahman sir. I personally just enjoy being here. I love the city. I'm super excited to perform along with Rahman sir, and it's going to be a lot of fun. Hi, this is your Pulangula Naveen, Flute Naveen. I'm so happy to come back to Malaysia again with the one and only A.R. Rahman. So I'm very super duper happy to perform with him, and I'm sure you guys going to enjoy the show. And all the best. See you soon. ஒரு பெரிய ஆளுமை வந்து இதை விட்னஸ் பண்ணணும் அந்த சரித்திரத்தை. இப்போ ஆளுமை இந்த ஆளுமை அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் வேறு யாருமே இல்லை, த ஒன்லி ஒன், மலேசியாவின் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் டத்து ஸ்ரீ அன்வாரை போய் கேட்டுட்டோம்னா அவரும் உடனே வந்து சொல்ல வச்சுட்டு கண்டிப்பாக வரலாம். அது உண்மையிலே ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கான்சர்ட்டுக்கு ஒரு பிரதமர் வந்தது இதுவே முதல் முறைன்னு நம்புகிறேன். அவரும் வந்து ரொம்ப பிரமிப்பாக வந்து பார்த்தாங்க. இன்றைக்கி தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமை சேர்த்தவர் வந்து ஒரு 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்க போகும்போது அவர் வந்து இப்படி தூக்கலை, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு இப்படி வச்சுட்டு ரொம்ப அடக்கமாக இது பண்ணார். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து எனக்கு ஒரு மெமரபுளான ஒரு விஷயமாக்கணும், ரோமான் சாருக்கும் இது ஒரு மெமரபுளான விஷயமாக்கணும். 88 வெள்ளி டிக்கெட்டாக இருக்கட்டும், 688 வெள்ளி டிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த டிக்கெட் வாங்கி அவங்க வந்திருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோடய டீம் வந்து பாடுபட்டோம். இதுதான் எங்களோட கோல் வந்து இதுதான் தான் இருந்துச்சு. என்னோடய நண்பர் ரிஸ்வான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணார், ஒரு ஐடியா வந்து இது பண்ணார், டத்து ஸ்ரீ சித்தி நியூரலிஸா வந்து இதில் வந்து கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன், இல்லை அவங்க வந்து மில்லை பாடகர், அவங்க எப்படி வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அவர் தான் சொன்னார், இல்லை ஏற்கனவே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து நெஞ்சு எழுங்கிற பாட்டு பாடியிருக்கிறாங்க, அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோலாம் காட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதுக்கான முயற்சிகள் எடுத்தோம். அவங்களும் வந்து உடனே சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க வந்து எங்கள்கிட்ட டைரெக்ட் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க, நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம், பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்துடும். ஆனால் பட் அவங்க வந்து அந்த பாட்டு பாடி அது வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் வந்து மற்றவர்கள் வந்து ஒரு தமிழில் பாடுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இது கண்டிப்பாக எல்லா கிரெடிட் வந்து ரஹ்மான் சாருக்கு. அது மாதிரி இதில் வந்து எடுத்துகிட்டா என்ன ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நடந்த ஒரு சின்ன விஷயங்கள் அனைத்துமே வந்துக்கிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே இருந்துச்சு. அப்புறம் அந்த முஸ்தஃபா பாட்டு வர போகும்போதில் ஸோ எல்லாருமே வந்து அந்த டார்ச் லைட் பிடிச்சிட்டு இது பண்ண அப்படி இது பண்ணால் ஒரு நீங்கள் நிறைய கிளிப்ஸில் கூட பார்க்கலாம், அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்ச் லைட்ஸ். ஒரு பக்கம் வந்து ஒரு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது, ஒரு பக்கம் அழுக வருது. அப்படியே வந்து அந்த சீன்லாம் அப்படியே வந்து திரும்பி பார்க்க போகும்போது, அந்த மைண்டிங்லாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு இத்தனை பேர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, அதில் வந்து எத்தனையோ காதல் ப்ரொப்போசல் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு மெமரியாக இருக்கும். அதில் எல்லாமே வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். இப்போ அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் இதில் தான் எங்கள் காதல் வந்து கல்யாணத்தில் வந்துச்சு அப்படின்ற ஒரு இது சொல்ல போகும்போது, அப்போ நானும் அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நானும் ஒரு பாட்டில் இருப்பேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானது. அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தேன்,
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 7 வருஷமாக பேசிக்கிற மாட்டாங்களாம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நேராக அவங்க போனது வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட இதுதான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அது சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன். பட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது என்ன இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறது இது அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி மனசுக்கு நெருக்கமாக எனக்கு அவ்வளோ மெமரிகள் கொடுத்த விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பல பேர் வந்து கான்சர்ட்டுக்கு வந்து முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த முதல் முறையாக வர்றதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து முதல் முறையாக வந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்குது. ஒரு நண்பர் வந்து நெதர்லாண்ட்லேருந்து வந்திருந்தார். ஒரு வைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வைப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஃபேமிலி வந்து ஜெர்மனிலேருந்து வந்த ஃபேமிலி பார்த்தேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 200 பேர் ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள். அப்புறம் நம்ம வந்து ஒரு கல்குலேஷன் எடுக்கும்போது ஓவர்சீஸில் வந்து எவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எடுக்க போகும்போதில் அதாவது ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மை பாவிச்சு டிக்கெட் எடுத்தவங்க மட்டுமே வந்து 18,000க்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க. இன்றைக்கி இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு நாட்டுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து டூரிசம் பூஸ்ட் ஆகணும். ஒரு தோராயமாக நம்ம சொல்ல போனால் ஒரு 18,000 சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து அதுக்கு மேற்பட்டவர்கள் தான். அது வரப்போம்ல அவங்க வந்தாங்கன்னா இந்த கான்செப்ட்டுக்கு மட்டுமே வரலை. அவங்க வந்துருந்தாங்கன்னா ஒரு வாரம் இங்கே தங்கியிருப்பாங்க. அந்த ஹோட்டலாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ட இடங்களாக இருக்கட்டும், அவங்க ஷாப்பிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நாட்டோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இது பண்ணியிருக்கு. எனக்கு அதில் ஒரு திருப்தி. அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைக்கும் நம்ம வந்து ஒரு காரணக்கர்த்தாவாக இருந்திருக்கிறோம். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு அதுக்கு பேர் வச்சது ஒரு தமிழ் பேர் தான். வந்து நான் ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன், ஒரு தமிழில் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் வந்து தமிழுக்கு மட்டும் மியூசிக் அமைக்கலை. ஸோ அவர் வந்து ஒரு எல்லா மொழிகள்லேயும் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வெற்றியை சம்மந்தப்படுத்தி ஒரு பேர் வரணும் டக்குன்னு வந்தது வந்து இதுதான். அப்போ அதே நம்ம எடுக்க போகும்போது அதுவே வந்து பேர் வச்ச முகூர்த்தமாக என்னென்னு தெரில. அது கடைசியில் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸாகவே முடிஞ்சது. இப்போ இதுக்கு மேலே நானே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான செட்டப், ஒரு 72,000 பேர் கொண்ட ஒரு க்ரௌட், ஒரு 4,000 பேர் ஒர்க் பண்ண ஒரு விஷயம், அதேமாரி வந்திருந்த பிரதமராக இருக்கட்டும், மற்ற விஐபிகளாக இருக்கட்டும், இந்த விஐபியோட லைனப் இதெல்லாம் திருப்பி என்னாலே கொண்டு வர முடியுமா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்ல தெரில. இதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 8 பேர் கொண்ட டீம் தான் நாங்கள். இந்த 8 பேர் கொண்ட டீம் வந்து 4,000 பேரை வந்து வேலை வாங்கணும். ஸோ அது வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம். இப்போ மித்த பிஸ்னஸ்லாம் ஒரு 50 பேர் 100 பேர் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். திடீர்னு வந்து நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் டைமில் வந்து ஒரு 4,000 பேரை மெயின்டைன் பண்ணாங்க போகும்போது அது வந்து எப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு தாண்டிய ஒரு விஷயம். அது உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஒரு நல்ல அனுபவங்களை கொடுத்துச்சு. அதேமாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் வந்ததில் வந்து அத்தனை பேர்த்துக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் என் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க சுதா அண்ணனாக இருக்கட்டும், ஹமீட் அண்ணனாக இருக்கட்டும், அப்புறம் டாக்டர் நஸ்ரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து என் கூட வந்து டிரான்ஸ்போர்ட்டாக வந்தாங்க, லைட் அண்ட் சவுண்ட் வந்தாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. எனக்கும் இந்த கான்செப்ட் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப ஒரு நல்ல மனிதர்களை வந்து எனக்கு அடையாளம் காட்டியிருக்கு.
இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இது ஒரு காலத்துக்கும் இது வந்து பேசப்படணும். அப்போ எங்கள் கூட வந்து ஒரு எங்கள் டீமில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் அரவினோ. அப்போ அவர் சொன்னார், இல்லை உங்களோட ஐடியாலஜி வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே நம்ம இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு போகணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இது வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதோட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இனிமேல் வந்து நான் வந்து மலேசியாவில் வந்து கான்செர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கான்செர்ட் பண்ணாங்களே அது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஒரு ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தது என்னோடய மலேசியா மக்கள். அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் அவங்க கொடுத்த ஆதரவு இது வந்து என்னோட ஒரு லைஃப் டைம் மெமரிஸ்னு சொல்லலாம். பெருசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே நான் போகவே கிடையாது. ஏன்டா இது வந்து ஒரு நியூஸாக தான் வந்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்த்திங்க. இதோட வெற்றியில் பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. என்ன ஆதரவு கொடுத்தது மக்கள், ஏற்பாடு பண்ணது நாங்கள், பெர்ஃபார்ம் பண்ணது ரஹ்மான் சாராக இருந்தாலும், பட் இதை எல்லாத்தையும் இணைத்தது நீங்கள் தான். என் மீது நம்பிக்கை வைத்து டிக்கெட் வாங்கிய உங்கள் அனைவருக்கும், என்னை நம்பி வந்த அத்தனை ஸ்பான்சர்ஸ்க்கும், குரூவாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அத்தனை பேர்த்துக்கும் எனது நன்றி. இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்துறதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும், இந்த ஒரு வாய்ப்பை என்னை நம்பி கொடுத்த ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கட்டும், என் கூட வேலை பார்த்தவங்களாக இருக்கட்டும், என்னோடய டீமாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு இன்னும் மேலும் மேலும் புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. என் மீது நம்பிக்கை வைத்து டிக்கெட் வாங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.